நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணே, ஏன்னா ரொம்ப நேரமா போஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்படி போஸ் கொடுத்தாதான் நம்மளே மதிச்சு யாராவது என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அண்ணே சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பார். என்ன விஷயம்? அப்பா ஒயின் ஷாப்ல தண்ணி அடிச்சிருக்காருண்ணே. சரக்கு சைட் டிஷ் இல்லாதனால உள்ளே இறங்க சிரமம் போட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காருண்ணே. சரிசு உங்ககிட்ட என்ன இருக்கு? இது புடு இருக்கா வச்சுப்பீங்க. வரும்போதே அதை கட்டி விட்டு நக்கிட்டு வந்துட்டேனே. உங்ககிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட கர்ச்சிப் தானே இருக்கு. கர்ச்சிப்பை வச்சு என்னடா பண்ண முடியும்? நான் கர்ச்சிப்பை மோந்து பார்த்து தானே அடிப்பேன். உங்க அப்பா என்ன சரக்குடா சாப்பிடுறாரு? மிலிட்டரி சரக்குண்ணே. மிலிட்டரிக்கு ஒரு மரியாதை கொடுக்கும். மிலிட்டரிக்கு ஒரு மரியாதை கொடுக்கும். ஏய் பொண்ணு, ஏய் பொண்ணு, ஏய் இல்ல, ஏய் பொண்ணு, ஏய் இல்ல சொல்றல. கையில உள்ள காசு வச்சு. இல்ல. உண்மையா சொல்லு. நிஜமா இல்ல. கையில என்ன வச்சிருக்க? ஒண்ணும் இல்ல. என்கிட்ட பறிக்காத. கையில என்ன வச்சிருக்க? எங்க அப்பா மோர் ஜாதம் சாப்பிடுறதுக்காக மிக்சர் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். மோர் சாதத்துக்கு சைடிஸ் இல்லாம சாப்பிடலாம். ஆனா தம்பி இங்கே வா. சின்ன பையன் இவங்க அப்பா ஒரு ஃபுல்லு மில்டி சலக்கு வாங்கிட்டு சைடிஸ் இல்லாம அடிச்சிட்டு இருக்காரு. சைடிஸ் இல்லாம அது உள்ளே போனா திரும்பி வெளில கப்புன்னு வெளில வரும். வெளியில வந்து திருப்பி உள்ளே அனுப்பணும்னா சைடிஸ் தேவை கூடு. ஒரு ஃபுல்லுடைய விலை 150 ரூபாய். 120 ரூபாண்ணே. நீ புடு, நீ குடு 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 சொல்றேன். உன் மிச்சப்படல எங்கே போகுது? எனக்கு அக்கௌண்ட்ல கொடுக்குறவே கணக்கு அதிகமாயிடுச்சுன்னு இல்லே சொல்லிட்டான். நாளைக்கு உங்க பையன் வருவான், சின்ன பையன், ஏமாத்தி வாங்கி கொடுத்துட்டேன். குடு குடு சொல்றல. கொடுக்க மாட்டியா? மிச்சப்படல கொடுக்க மாட்டியா? குடு. அண்ணே, நீங்க எதுக்குண்ணே இங்க வந்தீங்க? நீங்க பார்க்க வந்த நர்ஸ் நைட் டியூட்டினே. தெரியும், அவ வீட்டுல இருந்தா வரேன். ரமணா ரமணா ரமணா, சே, எங்க வைக்க வேண்டியது எங்க வச்சிருக்கானுங்க? இது என்ன தண்ணி தானே? மெட்ராஸ்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணி விடணும். வேஸ்ட் பண்ணாது. டாக்டர் ரமணா பழைப்பானா பழைக்க மாட்டான்? எல்லாத்தையும் புடுங்கி போட்டுட்டு பொழைப்பானா பொழைக்க மாட்டான்னு கேட்கறான் பாரு. சொல்லுங்க. சொல்ல முடியாது. எப்படி தேவா, கொஞ்சம் பொறுமையா. எப்படி பொறுமையா இருக்க முடியும்? ஏஆர் ரகுமான் நம்பர் 1ல இருக்காரு. இளையராஜா ரீஎன்ட்ரி. தேவா மட்டும் எப்படி? யார் காரணம்? தேவா நானா? இல்ல, சூர்யா. நான் சூர்யா பார்க்கணும். எப்போ பார்க்கணும்? சனிக்கிழமை ராத்திரி. போன வாரம் 12, அடுத்த வாரம் 1, ஏன் 2 மணி கூட காட்டலாம். ஜனங்கள் வேணா ஏமாந்து தூங்கிடலாம். ஆனா அந்த தேவை பார்க்க விட மாட்டேன். பார்ப்பேன், பார்த்தே தீருவேன். ஏல வண்டியை ரிவர்ஸ்ல பார்க்கிங் பண்ணலான்னு எடுத்தா எல்லா பயிலும் வண்டியிலே ஆட்டியல இறங்கல கீழே. இவன் தான் சூர்யா. இவன் வீட்டு நாய் தான் நம்ம ரமணாவை கண்டபடி கடிச்சு வச்சிருக்கு. ஏன் ரமணா ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அவன் தொப்பலை சுற்றி 16 ஊசி போட்டிருக்கு. அவன் உயிருக்கு ஏதாவது ஆச்சு, உன் வீட்டு நாய் ஜிம்மி இருக்காது, உயிரோட இருக்காது. தேவராஜ், என்ன பண்ணுவேன்? கார்பரேஷன்ல கமிஷன் கொடுத்து என் நாயை பிடிச்சு கொடுப்பேன். ஏன்னா உங்க ஆளுங்களை வச்சு என் நாயை கல்லால் அடிக்க சொல்வேன். ஆனா அதுக்கு முன்னால உங்க ஆளுங்க 10 பேரை என் நாய் கடிக்கும். பரவாயில்லையா? நியாயம்னு ஒண்ணு இருக்கு. உன் ரமணா என்ன பண்ணான்னு கேளு. ரமணா என்ன பண்ணான்? அண்ணே, நம்ம பப்பியை ரமணா வாக்கிங் கூட்டின்னு போறப்போ அவன் ஜிம்மி கிட்ட காமிச்சு நம்ம பப்பியை வெறுப்பேத்திக்கிறான். ரமணா என்ன பண்ணியிருந்தாலும் சரி, அவன் என் பப்பியை 10 வருஷம் வாக்கிங் கூட்டு போயிட்டு வந்திருக்கான். ரமணாவுக்கு ஏதாவது ஆச்சு, உன் ஜிம்மி இருக்காது, உயிரோட இருக்கான்.
உன்னோட நாய் பேர் என்ன? ஜிம்மி. அதோட அப்பா பேர்? அதோட அப்பா பேர் என்ன? தெரியாது. அதோட அம்மா பேர்? அதோட அம்மா பேர் என்ன? தெரியாதுடா. ஓ, அப்பா அம்மா பேர் தெரியாத அநாத நாயா? விட வேண்டியதா? 3 மாசம் இருக்கும். இந்த கையில சர்டிபிகேட் திருட்டு வந்த. அது பேர் தெரியாது எனக்கு. அப்பா பேர் என்ன? போ போ சர்டிபிகேட் கேட்டுக்கோ. அந்த நாய்க்குட்டி எடுத்ததுக்கு எங்க அம்மா எப்படி எடுத்தா தெரியுமா? எங்க அம்மா கையில இருந்த காசு எடுத்து அந்த நாய்க்குட்டிக்கு புற வாங்கி போட்டு அதுக்கு எப்படி எடுத்தா தெரியுமா? லவ் லெட்டர் எழுதி அந்த நாய்க்குட்டி கழுத்துல கட்டி பக்கத்து வீட்டு ஆண்டி உசார் பண்ணதுக்கு அனுப்பிச்சு அதுக்கு எப்படி எடுத்தா தெரியுமா? பெருசா பேச வந்துட்டு அனாத நாயின்னு சொல்லிட்டு அம்மா நீ போலாம். வாக்குமூலம் கொடுத்துட்டான் இந்த ராமதரன் ராஸ்கல். இப்ப புதுசா வந்து ரமணாவை நாய் கடிக்கல, நான் தான் கடிச்சேன் வாக்குமூலம் கொடுத்துட்டான். ஏ தேவா, ஏ எதுக்காக இப்படி கேட்ட தரமா பண்ண? வெறும் 75 கேஸ் தான். சாயங்காலம் அவங்களே என்ன வெளில அனுப்பிச்சிருப்பாங்க. வேஸ்ட் ஆகும் வாழ் ராமதுரையை எதுக்கு ஜெயிலுக்கு அனுப்பிச்ச? இந்த தேவா கேனையன் தான். ஆனா கேடின்னு யாருக்கு தெரியாது. அந்த ராமதுரை குடிச்சிட்டு ஊரெல்லாம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தான். கேட்டா தேவராஜ் எடுத்த வாந்தின்னு வதந்தி கிளப்பிக்கிட்டு இருந்தான். சமயம் பார்த்து அவனை உள்ள தூக்கி போட்டேன். ஓ ஜெமி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிரு. இந்தா உன் ஜெமிக்கு பிடிச்ச மாறல. தேவராஜ் ஊரு பேர் தெரியாத அனாத நாய் வாழ்நாள் ஃபுல்லா சாம்பார் சாதத்தை சாப்பிட்டு செத்துருக்கும். அதுக்கு மாரியலும் வாங்கி கொடுத்தியே, உனக்கு நான் என்ன தரப்போறேன்? எனக்கு ஒண்ணு வேண்டாம் தேவராஜ். என்கிட்ட உனே ஒன்று தான் இருக்கு. பரவாயில்ல, அது உன்கிட்டே இருக்கட்டும். நீ கூட பிறக்காத தம்பி. சித்தி பையன் சொல்றியா? என் சித்தி பையன், பெரியப்பா பையன், தோழ, என் தளபதி எல்லாம் நீ தான். வா. நீ தான் சூர்யாவா? இல்ல, அவங்க அப்பா சிவகுமார். மன்னிக்கணும், அட்ரஸ் தெரியாம வந்துட்டேன், நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். சூர்யா யாருன்னு கூட தெரியாம டைலாக்க மட்டும் மனப்பாடம் பண்ணி வந்துட்டே இல்ல நீ. நான் யாருன்னு தெரியுதா? இருட்டிலே வந்ததுனால அடையாளம் தெரியல, பகல்ல வா பார்த்து சொல்றேன். உன்னை பத்தி கேள்விப்பட்டேன், பசங்க சொன்னானுங்க தேவராஜோட சேர்ந்துட்டு காமெடி பண்றியாமே. ஏன்னா தேவராஜ் ஒரு ஜோக்கர் இல்ல சூர்யா. தேவராஜ் ஜோக்குன்னு பேக்கு மாதிரி நடிக்கிறவன், காமெடின்னு கடிக்கிறவன், அவ்வளவுதான். அவனுக்கு காமெடி படமா பார்க்க வச்சேன், அவனை ஹியூமர்ஸ் கிளப்ல சேர்த்து விட்டேன். 10 வருஷமா என் உப்பை தின்னுட்டு எனக்கு எதிராவே போயிட்டான். 10 வருஷம் வேற உப்பை மட்டும் போட்டுனா உன் கூட யாரா இருப்பா? தேவராஜ் மனுஷனா இல்ல தூத்துக்குடி உப்புடம்மா? அது பரவாயில்ல சூர்யா, எனக்கு ஒரு மூத்த பையன் இருந்தான். அவனை ஜோக்கு சொல்ற சொல்லி நடு ரோட்ல மடிக்கி ஒக்க பிளேட போட்டு ரத்த வெள்ளத்துல சாகடிச்சுட்டான். தெரியும், உன் பையன் மிமிக்ரி பண்றேன்னு சொல்லிட்டு 3/4 மணி நேரம் அவ வாய்ஸ்லயே பேசிட்டு இருந்திருக்கா. அதனாலதான் தேவராஜ் மொக்கே போட்டு அவனை சாவடிச்சு இருக்கா. காரணம் இல்லாம தேவராஜ் எதையும் பண்ண மாட்டான். இல்ல சூர்யா, தேவராஜ நீ நம்பாத. நீ என்கிட்ட வந்துரு, உன்னை நான் பெரிய காமெடியன் ஆக்கி காட்டுறேன். நீ என்கிட்ட வந்துட்டீனா என்னுடைய ரியாக்ஷன் எல்லாம் உனக்கு தான். என்ன சொல்ற? தேவராஜ் என் நண்பே. புரியாம பேசாத சூர்யா. தேவராஜ் உன்னை எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கிறான் தெரியுமா? அவன் உன் பேர்ல பாசமோ நட்போ கிடையாது. நீ அவன் பக்கத்துல இருந்தா அவனை அடிக்க வர்றவங்களை நீ காமெடி பண்ணி அனுப்பி வச்சிருவ. அதனால நீ என்கிட்ட வந்துரு. அவங்கிட்ட இருந்தா வீணா கல்லடி பட்டு நீ சாவ. உன் கூட இருந்து மட்டமான ரியாக்ஷன் பண்ணி காரி துப்பி வாழ்றதை விட தேவராஜ் கூட இருந்து மொக்க ஜோக்க சொல்லி கல்லடி பட்டி சாவுறது எவ்வளவு மேல். சூர்யா நல்லா இரு. நீ பக்கத்துல இல்லைன்னா எல்லாமே நல்லா இருப்பாங்க. ஒரு நிமிஷம். அயர் சைக்கிளை 1 மாசம் வாடகை கொடுக்காம ஏன் தலையில கட்டிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குற? எடுத்துட்டு போடா பஞ்சர் தலையா. சூர்யா, சூர்யா, சூர்யா. என்ன தேவா திடீர்னு? நான் என்னடா செஞ்சேன் ஒன்னமா நண்பன் கிடைக்கிறதுக்கு? ஏணி வச்சா கூட தேவராஜ் உன் வருஷத்துக்கு மேல வர முடியாது. தேவா 2 படி மேல ஏறிவா எல்லாம் சரியா போயிடும். இதுக்கு போய் ஏணிக்கு தேவையில்லாம பேசிட்டு. சூர்யா விட்டுன்னு
என்கிட்ட யாராவது டீயும் பண்ணு வாங்கி கொடுத்தா நான் விட்டால் விட்டுருவேன். ஆனா அந்த கலிவர்தன் உனக்கு பிராண்டி வாங்கி கொடுத்து தேவராஜ் வெறுக்கிற மாதிரி ஒரு மொக்க ஜோக்கு சொல்லியிருக்கான். ஆனா நீ எல்லாத்தையும் குடிச்சிட்டு கடைசியா ஜோக்குன்னு சொல்லிட்டு ஓடி இருக்க. என்ன தேவா இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு? அன்னைக்கு ஒயின் ஷாப்ல கடி ஜோக்கு சொல்லுன்னு ஒருத்தர் சொன்ன உடனே அவ தட்டுல இருந்த சிக்கன் பீஸ் எடுத்து கடிச்சிக்கின்னு ஜோக்குன்னு சொல்லி ஓடனே இல்லை. உன்கிட்ட இருந்து தான் தேவா எல்லாத்தையும் நான் கத்துக்கினேன். இல்ல சூர்யா, இந்த தேவராஜ் காமெடி பண்ணா கல்லெடுத்து அடிக்கிறாங்க, கால் போட்டுக்கிட்டு ஓடுறாங்க. இப்போ எல்லாரும் என்கிட்ட வந்து குரங்கு மாதிரி குட்டுக்கரனாடின்னு சொல்றாங்க. நான் குரங்கு மாதிரி பண்ணலனாலும் ஆஹா குரங்கு பாருன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். என்னோட வந்து தேவா, பக்கத்து வீட்டில் மலையாள ஆண்டி இருக்காங்க, மாமா வேற மலேசியால இருக்காரு. ஆத்திர அவசரத்துக்கு என்ன தான் கூப்பிடுவாங்க, உதவிக்கு போகணும். அது மட்டும் இல்லை, எழுத்த வீட்டில் ஆந்திரா அக்கா இருக்காங்க. கரண்ட் போயிடுச்சுன்னா காமெடி அக்கா சொல்றதுக்கு என்ன கூப்பிடுவாங்க, நான் தான் போகணும். வீட்டை சுற்றி ஒரே ஃபிகரா இருக்கு. எப்படி தேவா சப்ப பாட்டி உன் கூட வர சொல்றேன்? நான் கூப்பிட்டு வர மாட்டியா? எப்படி தேவா இவ்வளோ பேர் இருக்காங்க? சூர்யா, உனக்கா இவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு நீ மட்டும்தான் இருக்க. தேவா, நீங்க நண்பன்டா. சபா